தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன எதையோமே நாட விடாதேயும். நான் தீயன எதையுமே நான் நாட விடாதேயும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் தேவதூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்று கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும்
அவர் தேவ சமூகத்தில் அந்த ஜெபத்தை செலுத்தும்படியாக தூப வர்க்கத்தை அவர் பிடித்து கொண்டு நிற்கின்றார். பிரியமானவர்களே, 4வது வசனத்திலேயும் பசுத்தவான்களுடைய ஜபங்களை அவர் செலுத்தும்படி தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 வசனங்களிலேயும் பசுத்தவானுடைய ஜபத்தை தேவ சமூகத்தில் எடுத்து செல்லும்படியாய் தேவ தூதன் தூப வர்க்கத்தை பிடித்து கொண்டு நிற்கிறதை இந்த வேத சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, பசுத்தவானுடைய ஜபம் என்று சொல்லி 2 வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு ஜபமும் பசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே தேவ சமூகத்துக்கு அது எடுத்து செல்லப்படும். அது பசுத்தவானுடைய ஜபமாய் இருந்தால் மாத்திரமே தேவ சமூகத்தில் எடுத்து செல்லப்படும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமானது கர்த்தருடைய ஆலயத்தின் நித்திய நாளாக அலங்காரமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களை பசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவ தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்தின் மேல் நிற்பதற்கு இந்த பசுத்தவானுடைய ஜபம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. நாம் பரிசுத்தமாக இருந்து ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரமே பரலோகத்துக்கு நேராக எடுத்து செல்லப்படும். பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்திலேயும் நாம் பார்க்கின்றோம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆம், பரிசுத்தவானுடைய ஜெபம் மாத்திரமே தேவ தூதர்களால் பரிசுத்த சமூகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், பார்வைகள், உணர்வுகள், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக பரிசுத்தமாய் காணப்படும்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கெஞ்சுவோம். தேவனுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் கதறுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.